அல்போன்ஸ் டிகோனிவேரி மற்றும் அடுத்தபடியாக ஆவே மரியா ஜெபகுருவினர், ஜேம்ஸ் மினி குடும்பத்தினர், மேரி பிரின்சி காந்தி குடும்பத்தினர், மேலும் அவனசுடைய கருத்துக்கள் நிறைவேறும் இறைவனை மனித எலிசபெத் ராஜ், அலெக்சாண்டர், லோகநாதன், ஃபாத்திமா பேசி, லிசி தாமஸ், மரிய ஃப்ளோமினி இந்த ஆமாக்களுக்காக இந்த மனிதனை கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியார் அவருடைய வார்த்தைகள் என்றென்றும் நிச்சயம் நிறைவேறும் அழிவுறார்கள் என்ற நம்பிக்கை செய்தி இந்த திருமொழி வாழ்க்கை கற்றுக் கொடுக்கிறது. இறை வார்த்தைகளில் நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ்வோம். இறை வார்த்தையால் நாம் அபிஷேகம் செய்து பரிசுத்தப்படுத்துவோம். இந்த புனிதமொழி வழியாக இறைவனுடைய வாழ்வுகளில் இந்த வார்த்தையின் வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வதற்காக தலையாக இருக்கின்ற நம் குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்களை ஏறி மனதிருவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடம் சகோதர சகோதரிகளிடம் நம் பாவங்களை மன்னித்து நமக்கிடையே வாழ்க்கை அழைத்து செல்வதாக. உமது பரிவிரத்தில் பேருந்தவர்களை
பெற்றுக்கொள்ளச் செய்கிறார். உம்மோடு தூயாமையாய் ஒன்றிட்டு திருநலாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவரையாய் மன்றாடுகின்றோம். புதிய எருசலேம் என்னும் திருநகரிலிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 20 இறைவார்த்தை 1-4 மற்றும் 11 மற்றும் அதிகாரம் 21 இறைவார்த்தை 2. வானதூதர் ஒருவர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பழுங்குடியும் இரவு போரும் முரட்டு சங்கிலியும் அவர் கையில் இருந்தன. அழுகை என்றும் சாத்தால் என்றும் அழைக்கப்பட்ட அரக்க பாம்பை அவர் பிடித்தார். ஆகவே தொடக்கத்தில் இருந்த பாம்பு வானதூதர் 1000 ஆண்டுகளுக்கு அதை கட்டி வைத்தார். பின்னர் அதை பழுங்குடியில் தள்ளி குழியை அடித்து முத்திரையிட்டார். இவ்வாறு அந்த 1000 ஆண்டுகள் முடியும் வரை நாடுகளை எது ஏமாற்றுவதாக செய்தார். இதன் பின் சிறிது காலத்திற்கு அது கட்டவிழ்த்து விடப்பட வேண்டும். பின்பு நான் அரியணைகளை கண்டேன். தீர்ப்பளிக்கும் அதிகாரம் பெற்றுள்ள சிலர் அவர் மீது வீற்றிருந்தனர். கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சான்று தந்ததற்காக தலை கொடுத்தவர்களின் ஆன்மாக்களை கண்டேன். அவர்கள் அந்த விலங்கையும் அதன் சிலையையும் வணங்கியதில்லை. அதற்குரிய குறியை தங்கள் நெற்றியிலோ கையிலோ இட்டுக் கொண்டதும் இல்லை. அவர்கள் மீண்டும் உயிர் பெற்று 1000 ஆண்டுகள் கிறிஸ்துவோடு ஆட்சி புரிந்தார்கள். பின்பு பெரிய மென்மையான ஒரு அரியணையை கண்டேன். அதில் ஒருவர் வீற்றிருந்தார். அவர் முன்னிலையில் மன்னகமும் விண்ணகமும் இருந்த இடம் தெரியாமல் தொலைந்துவிட்டன. இறந்தோரும் சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவரும் அந்த அரியணையின் முன் நிற்க கண்டேன். அப்பொழுது நூல்கள் 2 வைக்கப்பட்டன. வேறொரு நூலும் திறந்து வைக்கப்பட்டது. அது வாழ்வின் நூல். இறந்தோரின் செயல்கள் அந்நூல்களில் எழுதப்பட்டிருந்தன. அவற்றுக்கு ஏற்ப அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. பின்னர் கடல் தனக்கத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றியது. அதுபோல சாவும் பாதாளம் தமக்கத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றின. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் செய்ததற்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கப்பட்டது. சாவும் பாதாளம் நெருப்பு எரியப்பட்டன. இந்த நெருப்பு ஏறி 2ஆம் சாவு. வாழ்வின் நூலின் பெயர் எழுதப்படாதோ நெருப்பு ஏறி எரியப்பட்டார்கள். பின்பு நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மன்னகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மன்னகமும் மறைந்துவிட்டன. கடலும் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடலிலிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னை அணி செய்து கொண்ட மணமகளை போல் அது ஆயுதமாக இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. பகவதை பாருங்கள் பகவதி. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர்களிடமே உள்ளது. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர்களிடமே உள்ளது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றுகளுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளதும் உடலும் என்றுமல்ல இறைவனின் மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. பல்லவி. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது.
பீடங்களின் ஆண்டவர், என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான குருவிற்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிக்கு கூடும் கிடைத்துள்ளது. பல்லவி. இதோ கடவுளின் உதவியுடன் மனிதர் நடுவே உள்ளது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மாநிலர் பேர் பெற்றோர். அவர்கள் நடந்து செல்லையில் மேலும் மேலும் வலிமையை பெறுகின்றார்கள். பல்லவி. இதோ கடவுளின் உதவியுடன் மனிதர் நடுவே உள்ளது. அனைவரும் எழுந்திருப்போம். அக்காலத்தில் இயேசு உவமை சொன்னார். அத்தி மரத்தை வேறிருந்த மரத்தை பாருங்கள். அவை தழுவிடும் போது அதை பார்க்கும் போது நீங்களே கோடை காலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அனைத்து நிகழ்வு வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் மட்டும் ஒழிந்து போகும், ஆனால் என் வாழ்க்கையில் ஒழிந்தே மாட்டார். கடந்த 2 மாதங்களாக இறுதி நாட்களை பற்றிய வாசகங்களை ஆண்டவர் எடுத்துச் சொல்லுவதை நாம் பல வழிகளை கேட்டிருக்கிறோம். இறைவன் இயேசு கிறிஸ்து இறுதி நாளை பற்றி அவர் பேசுகின்ற பொழுதெல்லாம் உலகத்தினுடைய முடிவை பற்றி ஆண்டவர் பேசுவார். உலகத்தின் அழிவு அல்ல, உலகத்தின் அழிவு என்பது வேறு, உலகத்தின் முடிவு என்பது வேறு. பல நேரங்களிலே நாம் நம்பிக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு விதமான போதனைகள், தவறான போதனைகள் கற்பிக்கப்பட கொண்டிருக்கின்றன. இந்த உலகமெல்லாம் அழிந்துவிடும். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை இருக்கும். இந்த உலகத்தில் நடக்கின்ற இந்த இயற்கை சீற்றங்களை பார்க்கின்ற பொழுதெல்லாம் உலகம் அழியப் போகிறது என்று பல நேரங்களிலே பலவிதமான ஒரு பொய்யான போதனைகளை நாம் பல நேரங்களிலே கேட்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே உலகத்தின் அழிவை பற்றி அவர் பேசுவதில்லை, உலகத்தின் முடிவை பற்றி பேசுவார். உலகத்தின் முடிவு என்பது என்ன? இந்த பூமி அழிவது அல்ல. உலகத்தின் முடிவு என்பது இறைவனுடைய 2ஆம் வருகை. இறைவனுடைய 2ஆம் வருகை என்றால் இந்த மண்ணுலகத்திலே நாம் நிறைவேற்ற இந்த வாழ்க்கையை விடுத்து ஆண்டவரோடு நிலையான வாழ்க்கைக்கு செல்வதுதான் ஆண்டவருடைய அந்த ஆட்சி. அதுதான் உலக முடிவு. எனவே உலக முடிவு என்பது இந்த உலகத்தினுடைய முற்றிலுமான அழிவு என்பதை விட இறைவனுடைய வருகையில் தான். எனவே அந்த நாளுக்கு நீங்கள் தயாரிங்கள், அதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், அதை உணர்ந்து கொள்ளுங்கள். பல்வேறு விதமான இயற்கை சூழ்நிலைகளாலும் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார்.
ஆட்சி எங்கெங்கும் அறிவிக்கப்பட வேண்டும். அவருடைய வார்த்தை எல்லா மக்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். அப்பொழுது உலக முடிவு வரும் என்று நாம் சொல்லுவார். இந்த உலக முடிவு என்பது இறைவனுடைய வருகை. எனவே உலகத்தின் அழிவை பற்றி நாம் நினைக்க தேவையில்லை. இறைவனுடைய வருகை, அந்த வருகை என்பது அது தமக்காக காத்திருப்பதற்கான வருகை. அது கட்டளைக்குரிய வருகை அல்ல, மாறாக இரக்கத்திற்குரிய வருகை. இறைவன் தனது இரக்கத்தினால் அன்பினால் மீண்டுமாக நமக்காக காத்திருக்கின்ற மக்களை அவரோடு அழைத்து செல்வதற்கான ஒரு வருகை. இயேசு கிறிஸ்து மாட்சிமையுடன் வருவார். ஆக இறைவனுடைய வருகை என்பது இந்த உலகத்தின் முடிவிலிருந்து கடவுளின் மாட்சிமையை நாம் காண்கின்ற நாள். அதுதான் உலக முடிவு, அதுதான் உலக முடிவு. ஆக நான் கடவுளை கண்ணுக்கு கண்ணாலே நேராக அவருடைய மாட்சிமையை நான் காண்பேன். அவரது மாட்சிமையால் நான் நிரப்பப்படுவேன். அந்த மாட்சிமைக்குள் ஆண்டவர் என்னையும் அழைத்து செல்வார். மேகங்கள் நடுவே என் தேவனை நான் தரிசிப்பேன். ஆண்டவரை அவரை போல நான் காண்பேன். நானும் அவராக மாற்றப்படுவேன். அதுதான் இறைவனுடைய வருகை. கடவுளுடைய வருகை என்பது ஒரு மாட்சிமை நிறைந்த வருகை. இறைவனுடைய மாட்சிமையை தந்தை இயேசுவுக்கு கொடுத்த அந்த மாட்சிமையை வெளிப்படுத்துகின்ற நாள் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை அல்லது உலக முடிவு என்று சொன்னார். அதைத்தான் ஆண்டவருடைய நற்செய்தியிலே சொல்கிறார். இதோ நீங்கள் இத்தகைய இந்த இயற்கை காரியங்களை பார்க்கின்ற பொழுதுதான் அங்கும் இங்கும் போர்கள் அல்லது பலவிதமான இயற்கை சீற்றங்களை பார்க்கின்ற பொழுதுதான் ஒன்றை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய மீட்பு நெருங்கி வருகிறது, உங்களுடைய அழிவு அல்ல. ஆக உங்களுடைய மீட்பு நெருங்கி கரையிலிருந்து நிறுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையிலே கலாமையிலே பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவசிப்பதற்காக துன்பங்கள் துயரங்களை நீங்கள் அனுபவிக்கின்ற பொழுது ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது, உங்கள் தேவன் உங்களை மீட்கின்ற காலம் நெருங்கி வருகிறது. எனவே விழிப்போடும் தைரியமாக இருக்கிறது நான் சொல்கிறார். அவர் காத்திருங்கள் என்று சொல்கிறார். நம்பிக்கையோடு காத்திருங்கள். ஆக இந்த கடவுளை இந்த வார்த்தைகள் எப்பொழுதுமே இளைஞர்கின்ற வார்த்தைகள். அதைத்தான் ஆண்டவருடைய நற்செய்தி இறுதியிலே சொல்கிறார். இதோ எல்லாம் அழிந்தாலும் எல்லாம் ஒழிந்தாலும் கடவுளுடைய வார்த்தை என்றென்று நிலைத்திருக்கும். கடவுளுடைய வார்த்தை என்றென்று நிலைத்திருக்கின்ற வார்த்தையாக இருக்கிறது. எண்ணிக்கையோடு 23வது அதிகாரம் 19வது திருவசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பொய் சொல்வதற்கு கடவுள் மனிதரை போன்றவர் அல்ல. தன் மனதை மாற்றிக் கொள்வதற்கு அவர் மனிதர் தேவையில்லை. ஒன்று என்று சொல்லிவிட்டு நாளை வேறொன்று சொல்வதற்கு அவர் சொன்னது என்றென்றைக்கு நிலைத்திருக்கும் நித்தியமான வார்த்தைகள் என்றால் அவர் சொல்லியதை ஒருபோதும் செய்யாமல் இருக்க மாட்டார். அவர் உரைத்ததை நிறைவேற்றாமல் ஒருபோதும் இருக்க மாட்டார். எனவே கடவுள் மனிதரை போன்றவர் அல்ல. நமது வார்த்தைகள் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் கடவுள் சொன்ன வார்த்தைகள் உரைத்த வார்த்தைகள் என்றென்று நிலைத்திருக்கும். திருப்பாடல் 119 89 90 வசனங்களிலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். ஆண்டவரே, என்றென்றைக்கு உள்ளது ஒரு வாக்கு, விண்ணுலகை போல அது நிறைந்துள்ளது. எல்லா தலைமுறையோ உமது வாக்கு பிறழாதே. கடவுளுடைய வார்த்தை என்றென்றும் மாறாது. அவர் உரைத்த வாக்குகள் என்றென்றும் நிலைத்திருக்கும். எனவே இசையா புத்தகத்தில் 4வது அதிகாரம் 8வது திருவசனத்தை நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். உலகம் போகும் வதங்கி வரும். நம் ஆண்டவருடைய வார்த்தையோ என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். இசையா புத்தகம் 55:11 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அது நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவை கொடுக்காமல் அது திரும்பிச் செல்வதை அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையும் நான் சொன்னதை செய்கின்ற வரை என்னிடம் திரும்பி வருவதில்லை. கடவுளுடைய வார்த்தை என்பது செயல்படக்கூடிய வார்த்தை. கடவுளுடைய வார்த்தை என்பது செயல்படக்கூடியது. நம் உள்ளத்திலே அது நிலைக்கப்படுகின்ற பொழுது அது நம்மை செயல்படுத்தும். நம்முடைய அது செயல்படும். அது ஏதோ மண்ணில் போட்ட ஒன்றுக்கான விலையை கூட அல்ல, மாறாக ஒரு புதிய உயிராய் நம்முடைய உயிரிழந்தது. எனதான் மக்கள் நற்செய்தி 5வது அதிகாரம் 18 ஆண்டவர் சொல்வார். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அது ஒரு சுற்றத்தோ ஒரு புள்ளியோ ஒளியாக நான் சொல்கிறேன். ஆக இந்த உலகம் முடிகிறது என்றால் அதற்கு முன்பாக கடவுளுடைய வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறியிருக்கும். இந்த உலகம் முடிய வேண்டும் என்றால் கடவுளுடைய எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேறியிருக்கும். 10:24-35 ஆண்டவர் சொல்லுவார். இந்த உலகத்தில் நடக்கின்ற எல்லா காரியங்களும் நீ
நிகழ்கின்ற வரையிலே அதுவரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது, உலகம் ஒழிந்து போகாது. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், நீங்கள் வாழ்கின்ற இந்த உலகம் ஒழிந்து போகாது என்றால் இன்னும் மண்ணும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒழியாது, அவை நிச்சயம் நிறைவேறும். கடவுளுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை ஒரு வாக்குறுதி வார்த்தை. எனவே கடவுள் எனக்கு கொடுத்த வாக்குறுதி நிச்சயம் நிறைவேறும். அது நிறைவேறுகின்ற நாள்தான் எனக்கு உலக முடிவு. அந்த உலக முடிவு என்பது எனது இறப்பு எனக்கு உலக முடிவாக இருக்கலாம். இரண்டாவதாக இறைவன் பொதுவான முறையிலே வருகையை நாம் பார்ப்பதுதான் உலக முடிவு. ஆக இறைவன் வருகைக்காக நம்மையே நாம் தயாரிப்போம். கடவுளுடைய மகிமையிலே மாட்சியிலே பங்கு பெற நீங்கள் நான் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நம்பிக்கையோடு ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொண்டு வாழ்வோம் என்று கூறிய பவுல் சொன்னதை போல நாம் இறை நம்பிக்கைகளை இறைவனை முழுவதுமாய் தரிசிப்போம். அவரின் மகிமையிலே பங்கு பெறுவோம். ஆமென். மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருமணமானது. ஆகவே படைப்புகள் அனைத்தும் பணிபுரிகின்றன. மீட்படைவு அனைவரும் உம்மை ஏற்று வாழ்கின்றன. உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றன. எனவே வாழ்ந்து அனைவரும் சேர்ந்து நான் உண்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கை சொல்வதாவது
தூயவர் தூய்மை அனைவருக்கும் போற்று. ஆகவே உன்னை ஆணையை கொடுத்து இக்காணிகளை தூய்மைப்படுத்த உண்மை இருக்கிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு கைமாறுகிறார். அவர் பாடுபட ஒரு வலிமை தொகைக்கு கிடைத்தபோ அப்பத்தை எடுத்த நெசத்தை அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் கிண்ணத்தை எடுத்து வேண்டுமாக நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பாருங்கள். ஏனெனில் இது உண்மையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். வாழ்தல் நோக்கத்தை மீட்பளித்து கிட்டத்தை கொண்டிருக்கின்றோம். உன் திருமணத்தில் நாம் ஊழியர்களை தகுந்தவரை என்னை ஏற்றுக்கொண்டு எனக்கு கொண்டு நன்றி செலுத்துகின்றோம். வேறு கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்தில் பங்கு கொள்கிறவரை தூய ஆவியாரோடு செய்ய வேண்டும் என உங்களை தாழ்வுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகில் பார்க்கிறோம். உமது திரு அவையை நினைவு கொள்கிறோம். எங்கள் திருத்தத்தை ஆட்சி செய்யலாம் கேட்க எல்லா திருநங்கைகளோடு உமது திரு அவையை நினைவு செய்கிறோம். மேலும் எங்கள் சகோதர சகோதரிகள் எனது அனைவரையும் உமது திரும்ப ஒளியோடு ஏற்றோம். எங்கள் அனைவரையும் இறக்கமாகிறோம். கடவுளின் கல்வித்தாய் எங்கள் தாயை பாதுகாப்பாக புனித மரியா அவருடைய காதலான புனித யோசிப்போம். புனித திருத்தூதர்கள் இவ்வுடைய உதவராக இருந்த புனிதர்கள் அனைவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வரவுள்ளவரை மன்றாடுகின்றோம். கற்பிக்கப்பட்டு இறைவழிப்படியால் பேசுகிறார் சொல்வோம். ஆண்டவரின் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை அறிந்து நல்ல உண்மை கொண்டாடுகின்றோம். உமது இடத்திலிருந்து நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாவது கலப்பம் என்ற அம்மாவிடம் போவாங்க நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேருக்காகவும் எதிர்க்கிறாங்க இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அறிகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை மாறாமல் ஒரு திருவை நம்பிக்கையை நோக்கி ஒரு திருமணத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றி மனிதர்களாக என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர்களே. ஆண்டவருடைய உங்களோடு என்றும்
சபையை விசாரி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செல்வமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செல்வமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செல்வமே, எங்களுக்காக இறைவன். இதோ எங்கள் சபை, இது உலகின் பாவங்களை போக்குகிறவர். அவரது மாட்சிமையில் நாம் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக மாட்சிமையுடன் மீண்டும் வரப்போகிறவர். திருவிழு அழைக்கப்பட்டுள்ள நம் அனைவரும் பெயர் பெற்றோர் நன்றி கூறி மன்றாடுவோம். இப்புனிதத்தில் நாங்கள் பங்குபெற்றுக் செய்கின்றீர்கள். அதனால் நாங்கள் உங்களிடத்தில் ஒருபோதும் பிரியாது வரும்படியாக எங்களால் இயேசுவினால் மன்றாடுகிறோம். Amen.
எப்போதாச்சும் உங்களுக்கு